Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இன்னொரு சம் பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन போலாம். From the following particulars, you are required to calculate the amount of claim for Buildwell Limited, whose business premises was partly destroyed by fire. ஓகே, Buildwell Limited அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஃபயர் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் பார்க்க போகிறோம். சம் இன்ஷூர்டு ருபீஸ் 4 lakh. இன்சூரன்ஸ் பாலிசி 4 lakh ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இண்டெம்னிட்டி பீரியட் 12 months. பாலிசிலேயே 12 months தான் இண்டெம்னிட்டி பீரியட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் டேமேஜ் 1st January 2002. ஸோ ஃபயர் அக்கர் ஆனது 1st January 2002ல. டேட் ஆன் விச் டிஸ்ரப்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் சீஸ்டு 31st October 2002. ஸோ 1st Januaryலேருந்து 31st October 2002 வரைக்கும் பிஸ்னஸ் வந்து டிஸ்ஆர்கனைஸ் ஆயிருக்கு. Gross profit for the financial year 2001 rupees 3,60,000. Actual turnover for financial year 2000 was rupees 12 lakh, which was also the turnover in this case. Turnover for the period 1st January to 31st October in the year preceding the loss was rupees 10 lakh. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்புறம் ஆக்சுவல் டர்ன் ஓவர் வந்து சில பீரியட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு, டியூரிங் டிஸ்லொகேஷன் ஆஃப் த பொசிஷன் இட் வாஸ் லேர்ன் தட் இன் November to December 2001 there had been an upward trend in business then. அதாவது அந்த டிஸ்லொகேஷன் பொசிஷன் அப்போ தான் அவங்க வந்து என்ன ஒரு விஷயம் கவனிச்சாங்கன்னா, நவம்பர் டிசம்பர் 2001ல் அவங்களோட சேல்ஸ் வந்து அப்போர்ட் ட்ரெண்டில் இருந்திருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு கம்பேர்ட் வித் த ஃபிகர் ஆஃப் த ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இட் வாஸ் ஸ்டேட்டட் தட் had the loss not occurred, the trading results for 2002 would have been better than those of the previous year. அதாவது 2002ல ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் வந்து நல்ல பெட்டராகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The insurance company officials appointed to assess the loss accepted this view and adjustments were made to the pre-damaged figures to bring them up to the estimated amount which would have resulted in 2002. 2002ல என்ன அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அஃபீஷியல்ஸ் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி 2002ல என்ன தான் நமக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜான்வரியில் 90,000 வந்து ப்ரீ டேமேஜ்டு ஃபிகர்ஸ், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு 1 lakh rupees வந்திருக்கு. அது மாதிரி February to Octoberல 9,10,000 rupees வந்து ப்ரீ டேமேஜ்டு ஃபிகர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 50,000 போட்டு 9,60,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் டு டிசம்பரில் 2 lakh உள்ளது 10,000 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 2,10,000. ஸோ டோட்டலி 12 lakhs, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 70,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12,70,000 அப்படிங்கிறது அட்ஜஸ்டட் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர். அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 3,60,000, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,06,400 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2002ல உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம இதை பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா 2002ல தான் வந்து ஃபயர் வந்து அக்கர் ஆயிருக்கு. ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் 30%, ஆக்சுவல் ஃபார் 2001, 32% அட்ஜஸ்டட் ஃபார் 2002. அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேட் வந்து 2001க்கு ஆக்சுவலாக 30%, பட் அட்ஜஸ்ட் பண்ணதில் 2002ல 32% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் அமௌண்டட் டு 1,80,000. இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,80,000 rupees வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேவிங்ஸ் டியூரிங் இண்டெம்னிட்டி பீரியட் rupees 28,000 அண்ட் 28,000 rupees வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த இண்டெம்னிட்டி பீரியடில். ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் நாட் கவர்டு பை இன்சூரன்ஸ் அமௌண்டட் டு rupees 20,000 per annum. அதாவது 20,000 rupees மதிப்புள்ள அந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணல. ஸோ இது வந்து என்னது, அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து rupees 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The annual turnover for January was nil and for the period February to October 2002 8 lakh rupees. அதாவது இந்த பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட், ஜான்வரிலேருந்து அக்டோபர். அப்போது அந்த ஜான்வரிலேருந்து அக்டோபர் நடந்த அந்த பீரியடில் ஜனவரியில் எந்த சேல்ஸுமே நடக்கலை, ஜஸ்ட் நில்.
பட் பிப்ரவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் தான் 8 lakh rupees நடந்திருக்கு. ஸோ ஜான் டு அக்டோபரில் ஜான்வரி வந்து ஒன்றுமே நடக்கலை, சேல்ஸே நடக்கலை. பிப்ரவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் 8 lakh rupees வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக சம்ஸ். இதோட சொல்யூஷன் பார்ட்டை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எந்த சம்மாக இருந்தாலும் அதை டோட்டலாக 4ஆக டிவைட் பண்ணணும், 4 பீரியடாக டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர் டிஸ்லொகேட்டட் பீரியட், நெக்ஸ்ட் ஒன் கரஸ்பாண்டிங் பீரியட், தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் 1 year அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இப்படின்னு 4 பீரியடாக எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட் அப்படிங்கிறது இந்த சம்மில் 1st January 2002லேருந்து 31st October 2002. ஸோ டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடில் 1st January 2002லேருந்து 31st October 2002 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் பீரியட். கரஸ்பாண்டிங் பீரியடுங்கிறது என்ன? டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியட் அப்படியே வரும், பட் இந்த பீரியடோட ப்ரீவியஸ் இயர், அதாவது இதில் 1/1/2002லேருந்து 31/10/2002, பட் இதோட கரஸ்பாண்டிங் பீரியட்னா 1/1/2001 to 31/10/2001. ஸோ டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடோட கரஸ்பாண்டிங் பீரியட் இந்த ப்ரீவியஸ் இயர் தான் வந்து கரஸ்பாண்டிங் பீரியட். ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் 1 year. ப்ரீவியஸ் 1 year அப்படிங்கிறது ஃபயர் அக்கர் ஆனதுலேன்னு இதுக்கு முந்தின 1 year. ஸோ 1st January 2002ல் நமக்கு ஃபயர் அக்கர் ஆயிருக்குன்னா இதுக்கு முந்தின ஒரு வருஷம் அப்படின்னா 1st January 2001லேருந்து 31st December 2001 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபயர் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீரியட் தான் ப்ரீவியஸ் 1 year. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கும் போது இங்கே வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் அவங்களோட அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அவங்களோட அக்கௌண்டிங் பீரியட் வந்து இப்போ 2002ல் வந்து ஃபயர் அக்கர் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கும் போது 2001 ஜான்வரிலேருந்து 31st December 2001 தான் அவங்களோட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இவங்களோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து ஃபயர் அக்கர் ஆனதுனால ப்ரீவியஸ் இயரும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரும் ஒரே பீரியட் வருது இந்த சம்மில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து நம்ம என்ன தேவைப்படும், நமக்கு வந்து இது எல்லாத்தோட டேர்ன் ஓவர் வேணும், அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட நெட் ப்ராஃபிட், அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எல்லாமே நமக்கு வேணும். ஸோ என்னென்னலாம் சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடோட சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடோட சேல்ஸ் வந்து 8 lakh rupeesனு கொடுத்துருக்காங்க. ஜான்வரி வந்து நில், பிப்ரவரிலேருந்து அக்டோபர் வந்து 8 lakh. ஸோ டோட்டலி 8 lakh rupees தான் வந்து டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடோட சேல்ஸ். ஸோ டிஸ்ஆர்கனைஸ்டு பீரியடோட டோட்டல் சேல்ஸ் வந்து 8 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டிங் பீரியட். கரஸ்பாண்டிங் பீரியடுங்கிறது இதுக்கும் முந்தினதுன்னு சொன்னோம். இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1st Januaryலேருந்து 31st October வரைக்கும் உள்ள ப்ரிசீடிங் த லாஸ், அதாவது லாஸ் ஆகிறதுக்கும் முன்னாடி வருஷம் வந்து 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakh rupees வந்து கரஸ்பாண்டிங் பீரியடோட சேல்ஸ்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் 1 year. ப்ரீவியஸ் 1 year அப்படிங்கும் போது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் டர்ன் ஓவர் ஃபார் த ஃபினான்ஷியல் 2000 was rupees 12 lakh. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரும் 1 அப்படிங்கிறதுனால இங்கேயும் 12 lakhs தான் வரும், இங்கேயும் 12 lakhs தான் வரும். ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம டேர்ன் ஓவர்லாம் என்ன இந்த பீரியடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம். பட் நீங்கள் நம்ம லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட்டு, இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எல்லாமே நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே கொடுக்கல, நமக்கு நெட் ப்ராஃபிட் கொடுக்கல, இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் rupees 20,000 per annum அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல நமக்கு. ஸோ நம்ம தான் கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அந்த கேல்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டேப்லர் காலமுக்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிளைம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இன் rupees. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸ். கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸ் எவ்வளோ 10 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்மேட் படி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் பீரியட் சேல்ஸ் என்னென்னு போடுவோம், அதுலேருந்து ப்ளஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் எவ்வளவோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் எஸ்டிமேட்டட் சேல் ஃபார் டிஸ்லொகேட்டட் பீரியட்னு போடுவோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுக்கல, அமௌண்ட் கொடுக்கல. பட் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணணும்னா, இந்த டேப்லர் காலம் கொடுத்தது வந்து 2002 உரியது. 2002ல் ஜான்வரியில் ப்ரீ டேமேஜ்டு ஃபிகர்ஸ்னால் ஃபயர் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளது. அதுலேயும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் தான் அட்ஜஸ்டட் ஸ்டாண்டர்ட் டர்னோவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்டட் வந்து நம்ம வந்து அந்த இன்க்ளூட் பண்ணவே இல்லை. இதை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் சம் எல்லாமே போடணும். ஸோ ஜனவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் தான் வந்து அந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்டை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணி நமக்கு எஸ்டிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த எஸ்டிமேஷன் கிடைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபயர் அக்கர் ஆனது வந்து ஜனவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும். ஸோ ஜனவரியில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஜான்வரியில் 10,000 rupees வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிப்ரவரி டு அக்டோபரில் வந்து 50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 60,000 rupees வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும். இந்த 60,000 rupees-ஐ டேரெக்டாக தனியாக இப்படி இன்க்ரீசிங் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இங்கேயே டேரெக்டாக, ஏன்னா இது 2002 இது தானே. ஸோ ஜனவரியில் 1 lakh rupees அண்ட் பிப்ரவரி டு அக்டோபரில் 9,60,000 rupees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10,60,000 rupeesனு டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லாட்டி 10 lakh + 60,000 rupeesனு தனியாகவும் போடலாம். நான் தனியாகவே இங்கே காமிக்கிறேன். 10 lakh + 60,000 rupees இன்க்ரீசிங் ட்ரெண்ட்னா டோட்டலி 10,60,000 rupees வந்து எஸ்டிமேட்டட் சேல் ஃபார் டிஸ்லோகேட்டட் பீரியட். டிஸ்லோகேட்டட் பீரியடில் எஸ்டிமேஷன் சேல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஆக்சுவலாக எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா 8 lakh rupees தான் வந்து ஆக்சுவல் சேல்ஸ் நடந்தது. ஸோ ஆக்சுவல் சேல்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,60,000ல் 8 lakh மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2,60,000. அது வந்து ஷார்ட் சேல்ஸ். 10,60,000 கிடைக்க வேண்டியது ஜஸ்ட் 8 lakhs தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2,60,000ங்கிறது ஷார்ட்டேஜ். ஸோ ஷார்ட் சேல்ஸ் வந்து 2,60,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ். ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ்க்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், அதாவது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபி அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அது சேர்ந்தது தான். ஸோ நம்ம ஜிபியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் நோட் போகலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிபி இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான் நம்ம போடுவோம். பட் இங்கே நெட் ப்ராஃபிட்டும் நமக்கு கொடுக்கல, இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸும் கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக நமக்கு கொடுத்துருக்கிறது ஜிபி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அந்த அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட், அதாவது நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இங்கே பை கிராஸ் ப்ராஃபிட், நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் போட்டிருப்போம். இங்கே வந்து சில சார்ஜஸ், சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன? நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ், இங்கே இருக்கிற சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஜிபி. ஸோ ஜிபி இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு. இதில் வந்து இன்ஷூர்டு அன்இன்ஷூர்டு எல்லாமே தான் இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்பி ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஓகேவா? ஜிபிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ ஜிபிலேன்னு அன்இன்ஷூர்டு நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ். ஸோ ஜிபி மைனஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். நமக்கு இது ரெண்டுத்தோட வேல்யூ தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து இப்படி அமைச்சுக்கிறோம். ஸோ ஜிபி வந்து 2002 இது அட்ஜஸ்ட்மெண்ட் படி 4,06,400 rupees வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4,06,400 மைனஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து 20,000 rupees பெர் ஆனம்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 rupees பெர் ஆனம் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது 3,86,400. இந்த 3,86,400ங்கிறது என்னது? நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான் வந்து 3,86,400. ஸோ இங்கே கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸும் நம்ம வந்து இதில் இந்த ஈக்குவேஷன் மூலயமா அரைவ் பண்ணியாச்சு. 3,86,400. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 3,86,400 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம போடணும். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் போடுறதுக்கு அதாவது நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ரெண்டும் சேர்ந்து 3,86,400ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டிவைடட் பை சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
12,70,000 rupees வந்து sales divided by 12,70,000 into 100. So இது போட்டோம் அப்படின்னா 3,86,400 divided by 12,70,000 into 100 போட்டோம் அப்படின்னா 30.425% வருது. ஸோ 30.425% தான் ஜிபியோட ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ் போடணும். ஷார்ட் சேல்ஸ் நம்ம 2,60,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம 30.425% போடணும். ஸோ 2,60,000 இன்ட்டு 30.425% போட்டோம்னா 79,105 rupees வருது. ஸோ 79,105 rupees ஜிபி ஆன் ஷார்ட் சேல்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி மைனஸ் சேவிங்ஸ் இன் இண்டெம்னிட்டி பீரியடை மைனஸ் பண்ணோன்னா அமௌண்ட் ஆஃப் கிளைம் நமக்கு கிடச்சிரும். இங்கே அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,80,000 rupeesனு சம்பளம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை போட மாட்டோம். நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு போட்டுட்டு அதில் லீஸ்ட்டு எவ்வளவோ லோவர் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 இதுக்கு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 1,80,000 rupees பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபார்முலா அரைவ் பண்ணி போடுவோம். ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் டிவைடட் பை ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் ப்ளஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ நமக்கு இதில் என்னென்ன தெரியும், ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு தெரியும். ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது நமக்கு சம்மிலேயே அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறத கொடுத்ததுனால இதில் டேரெக்டாக நம்ம ஜிபி பர்சன்டேஜை போட்டால் நமக்கு கிடச்சிரும். நம்ம இல்லாட்டி என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ரிசைடிங் 1 year சேலோட ப்ளஸ் இன்க்ரீஸிங் ட்ரெண்டை நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஜிபி பர்சன்டேஜை போடுவோம். பட் சம்மில் டேரெக்டாகவே கொடுத்ததுனால நம்ம இதில் என்ன டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ 12,70,000 rupees அப்படிங்கிறது அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். 12,70,000 rupeesல ஜிபி பர்சன்டேஜ் வந்து 30.425 இன்டூ 30.425% போட்டோன்னா 3,86,398 rupees வந்து வருது. ஸோ ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் 3,86,398 போட்டாச்சு. ஸோ இந்த அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 1,80,000 இன்டூ ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் 3,86,398 டிவைடட் பை 3,86,398 ப்ளஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 20,000 rupees இருக்குது. ஸோ 20,000 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி வச்சுட்டா நமக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 386,398 ப்ளஸ் 20,000 is equal to 406,398. ஸோ நம்ம இதை 1,80,000 இன்டூ 386,398 divided by 406,398 போட்டோன்னா 1,71,142 rupees வருது. ஸோ 1,71,142 rupees வந்து செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜிபி ஆன் சேல்ஸ் ஜென்ரேட்டட் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணதுனால நமக்கு சேல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஜிபி பர்சன்டேஜ் போட்டால் அது எவ்வளோன்னு பார்க்கணும். நமக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் பண்ணதுனால எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு, டிஸ்லோகேட்டட் பீரியடில் 8 lakh rupees நடந்திருக்கு. ஸோ 8 lakhக்கு நம்ம ஜிபியோட பர்சன்டேஜ் போடணும். 8 lakh இன்டூ 30.425% போட்டோன்னா 2,43,400. 2,43,400. இதில் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 1,80,000 நடந்திருக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போடுறது 1,71,142. ஜிபி ஆன் சேல்ஸ் ஜென்ரேட்டட் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் 2,43,400. இதில் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் லோயர் எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ லோயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1,71,142 அப்படிங்கிறது தான் கம்மியான அமௌண்ட். ஸோ இதை தான் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸில் 1,71,142 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இண்டெம்னிட்டி பீரியடில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 28,000 rupees வந்து சேவ் பண்ணியிருக்கோம்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 28,000 rupees நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 79,105 ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் 171,142 மைனஸ் சேவிங்ஸ் 28,000 போட்டோன்னா 2,22,247 rupees அப்படிங்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் கிளைம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிற்பாடு இது வந்து நமக்கு பாலிசி அமௌண்ட் வந்து 4 lakhன்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம அண்டர் இன்சூரன்ஸ் ஆவரேஜ் கிளாஸ் இதில் அப்ளை ஆகுமா ஆகாதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு பாலிசி அமௌண்ட்டையும் ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவரையும் எடுத்துக்கணும். ஸோ பாலிசி அமௌண்ட் 4 lakh rupees, ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர் 3,86,398. இதில் பாலிசி அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஜிபி ஆன் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவரை விட. அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் கிளாஸ் வந்து அப்ளை ஆகாது. ஸோ என்ன கிளைமோ அது அப்படியே கொடுத்துடலாம். ஹேஸ் the amount of policy is higher than GP on adjusted turnover, the average clause will not apply in this case. ஸோ therefore இன்சூரன்ஸ் கிளைம் நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் கிளைம் வந்துச்சோ அது அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 2,22,000 rupees, 247 rupees வந்து நமக்கு கிளைமாக அப்படியே தந்துடுவாங்க. ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.